வீட்டில் வந்து என் பசங்க பொண்டாட்டி எல்லாருமே என்னை வெறுத்தாங்க. நீ இருந்தா என்ன செத்தா என்ன எப்படின்னா போடான்னு என்னை கேட்டாங்க ஒரு வார்த்தை. தம்பிகளும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டாங்க, கூட பிறந்தவங்களும். அதனால நான் கவலையில இந்த மாதிரி எங்கன்னா சுற்றிட்டு எங்கன்னா கம்முனி படுத்து தூக்கிடுவேன், எங்கன்னா சாப்பிடுவேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தருக்கு வந்து பாதி பாதம் தான் இருக்கு. இங்க வந்து தர்மம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ரியல் ஸ்டோரி இது எப்படி ஆச்சுங்கிறத நம்ம கேட்போம் வாங்க. வணக்கங்க, உங்க பேர் என்னங்க? என் பேர் வணக்கம் சார், என் பேர் சந்திரன். சரி, உங்களுக்கு இந்த கால் எப்படிங்க இந்த மாதிரி ஆச்சு? வேலை செய்யும்போது மேலே சென்ட்ரிங்கில் வந்து தகரம் கிளீனர் வந்து வெட்டி போயிடுச்சு. அப்படிங்களா? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? சென்ட்ரிங் வேலை. அப்படிங்களா? ஆமாம். அப்புறம் இது எப்படி விரல் எல்லாமே கட் ஆயிடுச்சுங்களா? அதுல விரல் வந்து அதுக்கு முன்னே சுகருக்கு லைட்டாக வெட்டி ஒரு விரல் வெட்டியிருந்தேன். இது 2வது இதாயிடுச்சு. அப்படிங்களா? ஆமாம், இது வேலை செய்யும்போது கட் ஆயிடுச்சு. சரி, இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் நீங்க உட்காந்துக்கிட்டு தர்மம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு வீட்டுக்கு தெரியுமா எப்படி? அது யாருக்கும் தெரியாது. தெரியாதுங்களா? உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் நீங்க இந்த மாதிரி வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அது எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு சில நேரத்துக்கு செலவு இருக்காது. அப்படிங்களா? உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குங்க. ஆமாம், அதனால யாருன்னா கேட்டு வாங்கிக்குவேன். அப்படிங்களா? ஆமாம். உங்க பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. உங்க பசங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு எத்தனை பசங்க? அவங்ககிட்ட நான் பேசுறதில்ல, போறதில்லை. பசங்கிட்ட எல்லாம் போறது இல்லைங்களா? நான் உண்டு. நான் ஏன் உங்களை பாக்குறது இல்லையா? அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு பாக்குறது இல்லைங்களா? அவங்க வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் என்ன யாரும் கவனிக்கிறது இல்லை. உங்களுக்கு அடிபட்டதான் நான் நல்லா கவனிக்கணும். இல்ல, அதுக்கப்புறம் என்ன கவனிக்கல. அதுக்கு முன்ன கவனிச்சாங்க. சரிங்க. அடிபட்டதுக்கு அப்புறம் என்ன யாருமே கவனிக்கிறது இல்லை. அப்படிங்களா? வீட்டுல உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்களா? ஒய்ஃப் இருக்காங்க. அவன் கூட அவ்வளோ சரியா பாக்குறது என்ன யாரும். அப்படிங்களா? உங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? சொந்தம் நான் நல்லா இருக்கும்போது எல்லாரும் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி ஆன பிறகு எனக்கு யாரும் பண்ணல. யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்ல? அப்படிங்களா? அதனால நான் எதனா யாருனா தெரியும் வந்தாங்கன்னா கேட்டு வாங்கின்னு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதை பார்த்துக்கிட்டு இப்படிதான் இப்போ ஒரு 6-7 மாசமா சுற்றினேன். இப்ப நீங்க அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு வருமானம், உங்களுக்கு போதிய அளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு கிடைக்குதா? எனக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். அப்படிங்களா? அதுல வர்றவங்கள உங்களுக்கு வித்தியாசமான யாரையாவது பார்த்திருக்கீங்களா? ஒரு நல்ல மனுஷங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்க. எல்லாரும் அறிவுரை சொல்லுவாங்க, வாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா? சில ஒருத்தர் கூட்டு கூட போனாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்களா? கூட்டு போய் பார்த்தாரு. அப்புறம் திருப்பி ஊருக்கு போயிட்டாரு, எங்க போனான்னு தெரியல. அப்படிங்களா? செலவுக்கு காசு தருவாங்க, அது வாங்கி சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே சுத்தினு. அதுதான். அப்படிங்களா? இப்ப மத்தவங்களுக்கு நீங்க இப்படி காலில் அடிபடாத மாதிரி இருக்கும்னா மத்தவங்களுக்கு என்ன சொல்ல இருங்க. சரி, இருங்க. இப்போ உங்களை மாதிரி ஆகாம இருக்கோம்னா மத்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சரியா டாக்டர்கிட்ட காமிச்சா இப்போ நல்லா ஆயிட்டு இருக்கோம். சரிங்க. அதனால மத்தவங்க சின்ன அடிபட்டா கூட உடனே டாக்டர்கிட்ட போங்க, நல்லா டாக்டர்கிட்ட பாருங்க, உங்க கால் நல்லாயிரும். நான் என் வீட்டு சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அங்கங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காதுங்க, எங்க தெரு திண்ணையில உட்காராதீங்க, அங்கங்க யார்ட்டையும் கோவப்பட்டு சுத்தாதீங்க. நீங்க ஒண்ணு நல்லா ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, ஃப்ரீயா ஜிஹெச்ல பாக்குறாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் நல்லா பார்ப்பாங்க. நம்ம சென்னையிலே ஓமந்தூரார்ல பாக்குறாங்க, ஜிஹெச்ல பாக்குற, ராயப்பேட்டில் பார்ப்பாங்க. காசெல்லாம் கிடையாது, நிம்மதியா போய் பார்க்கலாம். ஆனா எனக்கு என் கவலையில, வீட்டு கவலையில நான் வீட்டுக்கு சரியா போறதில்லை. அதனால நான் இந்த மாதிரி அதை கண்டுக்காமனால எனக்கு புண்ணு பெருசாயிட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போதான் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி போய் பாருங்க நீ.
இப்போ எனக்கும் டாக்டர் அறிவுரை அதான் சொல்றாங்க, சின்ன அடிபடும் போதே சின்னதா இருக்கும்போதே காயத்தை போய் பார்த்தா உடனே ஆத்திரலாம். எங்கேயுமே காசு ஆப்ரேஷன் கூட காசு கிடையாது, சர்ஜரி பண்ணது கூட காசு கிடையாது, நல்லபடியா பார்த்து நல்லபடியா இதாகும். சொல்லுங்க. வீட்டில் வந்து என் பசங்க பொண்டாட்டி எல்லாருமே என்னை வெறுத்தாங்க. நீ இருந்தா என்ன செத்தா என்ன எப்படின்னா போடான்னு என்ன கேட்டாங்க ஒரு வார்த்தை. தம்பிகளும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டாங்க, கூட பிறந்தவங்களும். அதனால நான் கவலையில இந்த மாதிரி எங்கன்னா சுத்திட்டு எங்கன்னா கம்முனி படுத்து தூக்கிடுவேன், எங்கன்னா சாப்பிடுவேன். இந்த மாதிரி அதனால என் புண்ணு ரொம்ப ஓவர் பெருசாகி போச்சு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்னை பார்த்து நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அவ்வளோதான். இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாராவது உங்களை வந்து கிண்டல் கேலி பண்ணிருக்காங்களா? என்ன யாருமே கிண்டல் கேலி எல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரும் கிண்டல் கேலி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சரிங்க. ஆமா, நானே என் கால் நல்லா ஆச்சுன்னா வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போனா டெய்லி ஒரு 1000 500 ரூபா சம்பாதிப்பேன். கால் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து அது கூட வீட்டுல எல்லாரும் வெறுத்து திட்டினால, சொந்த பந்தம் எல்லாம் திட்டினாங்க. அதனால யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. இந்த மாதிரி சுத்திக்கின்னு ரயில்வே டெஸ்ட்ல உட்காந்து இங்கே பார்த்துக்கிட்டு கம்பெனி அப்படி சுற்றினுக்கிறேன். ஆமாம். இப்போ இப்போ ஒரு ஐயா அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ வந்துன்னு இதை உட்காந்துக்கினுக்கிறேன். இந்தாங்க ஐயா, வந்து என்னால முடிஞ்ச உதவி. இந்தாங்க கவர் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.